ஹலோ ஆல், இது ஒரு கொலிஷன் பேஸ்டு ப்ராப்ளம். இதில் 2 டைமென்ஷன் சொல்லலாம். இடித்த பிறகு எக்ஸ்லையும் ட்ராவல் ஆகுது, ஒய்லையும் ட்ராவல் ஆகுது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தது ஒய் ஆக்சிஸில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் டேட்டாவே இல்லாத மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்கிமெட்டிக் போட்டுட்டோம்னா ஒரு குட் ஃபீல் இருக்கும். இது M1 எடுத்துக்கலாம், அடுத்தது M2. இந்த M2 எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் V, M1ஓட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா A, அதோட வெலாசிட்டி வந்துட்டு 0. ஓகேவா? அது ஒரு ரெஸ்ட்டில் இருக்காங்க. சம்ம படிச்சிங்கன்னா தெரியும், பாஸ் பண்ணி சம் படிச்சுக்கோங்க. B அது வந்து M2, அதோட வெலாசிட்டி V. இடித்த பிறகு இது வந்துட்டு பிஃபோர் கொலிஷன். ஓகே, பிஃபோர் கொலிஷன் முதல்ல மொமெண்டம் எழுதிடுவோமா? M2V ப்ளஸ் M1 இன்ட்டு 0 எழுதியாச்சு. ஆஃப்டர் கொலிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த B வந்துட்டு 90 டிகிரி மேலே போகிறாங்களாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, சம்மில் பர்பண்டிகுலர் தானே சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்துட்டு நெகட்டிவ் நீங்கள் எப்படி மேலே எடுக்கிறீங்க, கீழே கூட எடுக்கலாமே அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம எதுக்காக நெகட்டிவ்ல எடுத்து காம்ப்ளெக்ஸாக கொண்டு போகணும்? உங்களோட இமேஜினேஷன் நீங்கள் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். பட் இப்போ நான் மேலே அசியூம் பண்ணியிருக்கேன். சரியா? இது யார்? பி பக்கா. இதில் இந்த ஏ எனக்கு என்ன காம்போனண்ட்னே தெரியாது. அதனால் அவங்க பியூராக எக்ஸ்ன்னு எடுத்துக்காமல் நான் என்ன எடுக்கிறேன், ஏதோ ஒரு டைரக்ஷனில் நான் எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பியூரா எக்ஸ்ன்னு எடுக்க முடியவே முடியாது, டெஃபினட்டாக முடியாது. மொமெண்டம் கேன்சலே ஆகாது, அப்புறம் ஜீரோவே வராது. அப்போது நான் இந்த டைரக்ஷனில் யார் எடுக்கிறேன் அப்படின்னா பியோட நேம் M2. M2 மேலே போயிட்டாங்க. இந்த M1 வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். சரி, அது தீட்டா. இப்போ இது ஃபுல்லாக நான் என்ன எழுதியிருக்கேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எழுதியிருக்கேன். அப்போது எக்ஸ் காம்போனண்ட்டில் தான் நான் டெரைவ் பண்ணணும். அப்புறம் இது என்ன வரும்? V cos தீட்டா. ஆக்சுவலாக we are talking about மாஸ் M1 மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒயில் போகிறத பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸில் தான் நான் டெரைவ் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களோட மாஸ் M1, அவங்களோட வெலாசிட்டி V cos தீட்டான்னு எழுதிட்டேன். அப்போ இங்கே M1 V cos தீட்டா. ஓகே, V cos தீட்டா உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா V1ன்னு வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ M2V பை M1 V1 இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகேவா? சரி, இந்த V1ங்கிறது யாரு? ஃபைனல் வெலாசிட்டி. யாரோட ஃபைனல் வெலாசிட்டி? ஏவோட ஃபைனல் வெலாசிட்டியை நான் எடுத்துட்டு இமேஜின் பண்ணிட்டேன். அடுத்தது ஒயில் எழுதுறேன். இடிக்கிறதுக்கு முன்னாடி M2 ஒயில டிராவல் ஆகிறாங்களா? கிடையாது. M1 ரெஸ்ட்ல இருக்காங்க. அப்போ 0 + 0. ஏன்னா சார் டக்குன்னு இவங்க தான் ஒரு வெலாசிட்டியில் டிராவல் ஆகிட்டு இருக்காங்களே, அப்புறம் ஏன் 0 போட்டிங்கன்னா அவங்க எக்ஸில் தானே டிராவல் ஆகிறாங்க, ஒயில டிராவல் ஆகலை. நவ் வி ஆர் கோயிங் டு டீல் ஒய் ஆக்சிஸ். பக்கா. இடித்த பிறகு இந்த M2 மேலே போகுதான்னா ஆமாம், அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெலாசிட்டியில் போகிறாங்கன்னா V/2ல் போகிறாங்க. அவங்களோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா M2. சரி, ஓகே. இது யார் இமேஜின் பண்ணியிருந்தோம்? M1 Vயில் போயிருந்தோம். ஆங்கிள் எவ்வளோ? தீட்டா. அப்போ அவங்களுக்கு வெர்டிக்கல் காம்பவுண்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிப்பாக வெர்டிக்கல் காம்பவுண்ட் அவங்களுக்கு இருக்குது. அதோடது என்னது? V1 sin தீட்டா. பக்கா. அது காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா. அது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு M2 V/2 plus M1 V1 sin theta. This is very important. Yes. இப்போ நான் இதை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் M2 V/2 கீழே M1 V1 இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆப்ஷனில் டேன் இருக்கிறதுனால இந்த டேனையும் காசையும் பார்த்தோட்டியுமே, சாரி சைனையும் காசையும் பார்த்தோட்டியுமே டேன் அப்படின்னு எனக்கு தோணும். ப்ராக்டிஸ் தான் தோணிடும். இப்போ சைன் பை காஸ், ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா எழுதுங்க. மைனஸ் M2V பை 2M1V1 பை M2V பை M1V1. ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் இதெல்லாம், வேரியபிள்ஸ் எல்லாம். ஸோ எல்லாம் கேன்சல் அவுட் ஆகி ஒரே ஒரு -1/2 மட்டும் இருக்கு. அப்போ tan theta is equal to -1/2 and theta is equal to tan inverse of -1/2 to the x-axis. Very important, very important. நான் எக்ஸை பொறுத்து தானே இங்கே தீட்டா எடுத்தேன், என்னோட தீட்டா இங்கே தானே. ஸோ இது எல்லாமே நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷனில் இதில் இது 2Dங்கிறதுனால நான் 2த்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பியூரா 1Dனா ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு தேவைப்படாது. Keep on watching. Thank you.